வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 4 முனை தேர்தல் களம் இருக்கும் வேட்பாளராக 4 கட்சி தலைவர்களா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்க. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறதாம். தற்போது ஆளும் திமுக 200 தொகுதிகளை குறிவைத்துதான் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேம்படுத்தி வருகிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் அது மட்டுமன்றி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மேலும் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையில் பணிகளையும் திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்களும் மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்ட தயாராகி வருகிறது. இந்த நிலையில் என்னவோ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது பிரச்சாரத்தையும் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா என்ற கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளதாம். அதற்கு அவர், அமித்ஷா, தேர்தலுக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருக்கிறது, எனவே இன்னும் சில காலம் காத்திருங்கள் என்றும் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்றும் தெரிவித்தாராம். இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார். அதற்கான நகர்வுகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும், இந்நிலையில் இன்று நிபுணர்களும் சந்தித்த பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள், எங்கள் கூட்டணியில் விஜய் சேருவாரா என்பது குறித்து பாருங்கள், தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் உள்ளது, நல்லதே நடக்கும் என்றும் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தான் இன்று நடைபெறவுள்ள தாவேகா செயற்குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் தான் கூட்டணியில் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக என்று தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காரணமாகவோ விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்தே போட்டியிடக்கூடும் என்றும், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என 4 முனை போட்டிகளில் 4 கட்சிகள் போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.